தனுசு ராசிக்காரர்களே, வாய்தான் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் காரணம். ஆமாங்க, அதனால தான் பெரியவங்க நாவடக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நரம்பு இல்லாத நாக்கு நாலா பக்கமும் பேசும், 4 விதமாகவும் பேசும். ஆனால் அந்த நாக்கை நம்ம அடக்கி நல்லதை பேசணும்னா நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. அதனால தாங்க நீங்கள் எந்த இடத்துல எதை வைக்கணுமோ, எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை கரெக்டாக பேசுவீங்க. அதாவது கொடுத்த கடனை நீங்கள் திருப்பி கேட்டால் நீங்கள் பொல்லாதவனாக ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் யாருக்கும் இனி கடன் கொடுக்காமல் இருங்க. முதல்ல தனுசு ராசிக்காரங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. அதை எப்படி மாற்றிக்கிறதுனா, சிலர்கிட்ட இருந்து விலகி இருக்கணும். ஏற்கனவே நிறைய துரோகங்கள், ஏமாற்றங்கள், மனசோர்வு இது எல்லாமே இருக்குது. எந்தெந்த ராசி வில்லங்கமான ராசியோ அந்த ராசிக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சில குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள், இவங்களால் நம்மளுக்கு டிப்ரெஷன் அதிகமாகும். அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட வச்சுக்காதீங்க. ரொம்ப குறைச்சி எடை போடுறது. குறுகிய மனப்பான்மை என்னென்னா, உங்களுக்கு தரக்கூடாது, செய்யக்கூடாது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு உங்களை கெடுக்க நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்கள பார்த்தாலே டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. அது தெரிஞ்சு நேரடியாகவே செய்வாங்க. உங்களுக்கு மட்டும் குறுகிய மனப்பான்மை, ஒரு அகந்த மனசுடைய மனிதர்கிட்ட பழகாதீங்க. உங்கள் நம்பிக்கையை உடைக்கிறவங்க, பொறாமப்படுறவங்க, வளர்ச்சியை தடுக்கிறவங்க, இவங்க எல்லாம் உங்களுக்கு டிப்ரெஷனை உண்டாக்குவாங்க. இவங்க எல்லாம் நினச்சாவே உங்களுக்கு டிப்ரெஷன். முதல்ல எதிர்பார்ப்புகளை தூக்கி எறிஞ்சிருங்க. அதாவது பணம் சேர்க்குறதே ஆசையாக வைங்க. உங்கள் துன்பம் போயிடும். இல்லைனா உங்கள் ராசி அடிப்படையில் எந்த ராசிக்காரர்களை கண்டா ரொம்ப சிரமத்தை கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடியவர்கள், உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள். இவங்க எல்லாம் தனுசுக்கு எதிரி. மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம் இவங்க எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போயிடணும். மிகப்பெரிய கொடூரவாதி யாருன்னா விருச்சிக ராசிக்காரவங்க. ஆக இந்த 5 ராசிக்காரர்களையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் துன்பத்துக்கும் டிப்ரெஷனுக்கும் இவங்க தான் காரணம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு நாளை நல்ல நாளாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்ச நாளாக மாற்ற அதை கற்றுக்கொள்ளுங்கள். குருவை வழிபாடு பண்ணுங்கள். குரு வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். நிச்சயமாக இந்த ராசிக்காரர்கள்கிட்டலாம் கவனமாக இருங்க. உங்களுடைய நிமிடத்தை வீணாக்காதீங்க. நிச்சயமாக தனுசு ராசிக்காரவங்க எதிர்மறை சிந்தனைகளை தூக்கி எறிஞ்சிருங்க. அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட பேசாதீங்க. நல்லது பேசுகிறவங்ககிட்ட மட்டும் பழகுங்க. நம்மளையும் குழப்பிடுவாங்க. அதில் நம்மளும் குழம்பி மற்றவங்களும் குழம்பிடுவாங்க. தனுசு ராசிக்காரவங்களை நீங்கள் நிச்சயமாக நல்லா வாழ பிறந்தவர்கள். வாழ்க்கையை கற்றுக்குங்க. உங்கள் டிப்ரெஷன் போயிடும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நன்றி.